ஓகே நைஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னன்னா லைக் லவ் ஸ்டோரி தான். லைக் ஒரு லவ் பண்ணா அந்த ட்ரூ லவ் பண்ணியிருந்தா எவ்வளோ அந்த லவ்க்காக எவ்வளோ தூரம் வேணா போகலாம், போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் ஒரு சைடு வந்துட்டு லைக் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன பசங்க இந்த இந்த ஜென்ரேஷனில் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி காமிச்சாங்க. அண்ட் இன்னொரு சைடு இந்த லவ் ஸ்டோரி பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. நைஸ், நல்ல மூவி. ஆ வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல ஸ்டோரி தான். ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கு. ஒவ்வொருத்தருமே அந்த ஒரு கேரக்டர்ல வந்து அந்த கேரக்டராகவே எல்லாருமே வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த பொண்ணு அந்த பையனை உண்மையாக லவ் பண்ணியிருக்கான், அந்த பையனுமே அந்த பொண்ணை வந்து ரொம்ப உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுமே அந்த பையனை விட்டு கொடுக்கல, அந்த பையனுமே இந்த பொண்ணை விட்டு கொடுக்கல. என்ன காரணம்னா, அந்த ஆட்டோக்கார் வந்து அந்த குழந்தைங்களை நினச்சிருந்தா ஒரு நல்ல லெவலில் அந்த அந்த பசங்களை கொண்டு போயிருக்கலாம். அதாவது இந்த கான்செப்டில் என்னன்னா, சூழ்நிலை சுச்சுவேஷனால மட்டும்தான் ஒருத்தர் வந்து தப்பான வழிக்கு தள்ளப்படுறாங்க. அந்த 4 குழந்தைகளுமே சுச்சுவேஷனால மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுறாங்களே தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொருத்தருமே அந்த கேரக்டர்ல சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருந்த அந்த ஒரு கேரக்டராகவே அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து லைவ் எப்படி சொல்றது, லைவ்ல அவங்க இருக்கிறத விட ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆக்டிங்லையும் சரி, அது ஒரு ஆக்டிங்கா இல்லாம அந்த கேரக்டரை அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி அந்த வில்லன் கோல் பண்ணுறவங்க ரொம்ப நல்லாவே ரிலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க அவருக்கு. சரி, லாஸ்ட்டு கொஞ்சம் டச்சிங்காகவும் இருக்கு. சொல்லி சூப்பராக இருந்துச்சு. பட் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். நல்லா இப்போ இருக்க ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். அந்த ஃபீமேலோட அந்த சேஃப்டி அண்ட் ஒரு ட்ரூ லவ். My husband was acted in it. So ஒரு சைடு கேரக்டர் அந்த ரவுடிஸ்ல ஃபோர்த் ஒன்னா இருந்தாரு. யா இல்ல, எனக்கு பிடிச்சிருந்தது. பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு சீனில் மட்டும் கொஞ்சம் அதை கொஞ்சம் இதாக இருக்குது, கட்டான மாதிரி இருக்குது. இல்லை, ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து தான் பப்ளிக் கம்யூனிட்டியில் வந்து சமூக விரோதிகளால் எப்படி எப்படியெல்லாம் நடக்குதுன்ற ஒரு சில கான்செப்டை வந்து வெளியே காட்டியிருக்காங்க. ஸோ அது நடக்கிற சில விஷயந்தான். ஸோ அதை அவேராக கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்காங்க. இது பெண்களுக்கு அவேர்னஸ் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். பாப்பா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நல்லா இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணகி நகர் சூப்பர். இதில் என்னோட சன்னும் நடிச்சிருக்காரு. ஹீரோவோட டீனேஜ் கேரக்டர் என்னோட சன்னு தான். ஸோ அது ஆக்சுவலாக அதை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். கேஷுவலாக தான் வந்தேன், ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தேன். பட் படம் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அந்த லவ் அண்ட் அந்த எமோஷனலாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது தம்பி. நல்லா தான். தெரியாத பசங்க போய் எங்கேயோ மாட்டிக்கிறானுங்க, தப்பு பண்ணிட்டு ஹோம்லேருந்து வெளில வந்து நல்லபடியாக வரணும்னு வர்றாங்க தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு. அப்போ வர்ற டைமில் மற்றவங்க கூப்பிட்டு இவங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு கொடுத்து ஆசையை காட்டி நிறைய பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து அந்த பசங்க அந்த வேலையெல்லாம் பண்ணுறானுங்க. ஆனால் நல்லா பண்ணுறாங்க, நல்லா நடிக்கிறானுங்க. நல்ல கதை, நல்ல டைரக்டரு. அந்த பையன் சின்ன வயசு குழந்தைங்களோட ஒன்றா இருந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போயிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், அதே வெக்ஸ் ஆகி அடிக்கடி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு நான் எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சி நல்லா இருக்கு படம். படம் வந்துட்டு நம்ம கண்ணகி நகரில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு மூவி. அவங்க இருந்த உண்மையான இடம் வாழ்வாதாரம் மாறி வேற ஒரு இடத்துக்கு மாறி போனதுக்கு அப்புறம்
அவங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டதுனால எந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, அவங்க என்னவா மாறுறாங்க அப்படிங்கிறது தான் கதைக்களம். ஓகேங்களா? சூழ்நிலையின் காரணத்தால் தான் மாறுறாங்க. ஆனால் எதனால் அப்படி நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்கோம். எல்லோரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். சரிங்களா? தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ஒரு சின்ன மூவியாக மட்டும் நினச்சிடாம எதனால் அப்படி இருக்குது அந்த ஏரியா அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியலும் இருக்குது படத்தில். அதனால் பாருங்கள். தேங்க்யூ. அந்த அரசியலை வந்துட்டு உண்மைதான். ஏன்னா காதலை கையில் எடுத்து அதில் ஒரு அழகான காதலோடு கிடந்த ஒரு அன்பும் இருக்கும் உள்ள. அதில் ஏமாற்றம் எல்லாமே கலந்துருக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நிச்சயம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்னோட பேர் தினேஷ். இந்த படத்தில் நான் ஒரு 5 பேரில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். எல்லோரும் படத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் சொன்ன மாதிரி தான் ஒரு ஏரியாவோட கதையை எடுத்து அதில் அன்பு, காதல், சண்டை, ரவுடிசம், அதில் என்ன மாதிரி சூழ்நிலைலாம் வாழ்கிறாங்க மக்கள், இப்போ அதுலேருந்து எப்படிலாம் வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய முடிவு. இந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப போராடி இருக்கோம். இதுக்கு சுமார் ஒரு 5-6 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். இதுக்காக நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தீனானனுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் கௌதம். நான் இந்த கண்ணகி நகரில் பார்த்தீங்கன்னா லீட் ரோலாக பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்ணகி நகர் ஏரியா பேஸ் பண்ண தான் இந்த படத்தோட கதை. அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க, அங்கே என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்றது தான் இதோட ரியல் ஸ்டோரி. அப்படின்னும் போது இதில் ஒர்க் பண்ண ஹிட்லர் ப்ரோவாக இருக்கட்டும், தீனா ப்ரோவாக இருக்கட்டும், கௌதமாக இருக்கட்டும், பிரேமா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னை விட பெட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த கதைக்கு ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. எல்லோரும் போயிட்டு தேட்டரில் பாருங்கள். படம் நல்லாயிருக்கும். நீங்கள் போய் தேட்டரில் விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இல்லை இதுதான் என் முதல் படம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். தேங்க்யூ. இப்போதைக்கு இல்லை. நடுவில் ஒன்று வந்தது, இப்போதைக்கு இல்லை. கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கு முயற்சிக்கிட்டே இருப்போம் எல்லாருமே. என்னோட பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேர் ஹிட்லர், ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக அதில் என்ன ரொம்ப சவாலாக இருந்ததுன்னா, அந்த இடத்துல தங்கி பண்ணோம். அதுதான் ரொம்ப சவாலாக இருந்தது. ஏன்னா நம்ம நார்மலாக எல்லோரும் இங்கே வலசராக்கம் வடபழனி அப்படியே தங்கிட்டோமா, அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. டைரக்டர் வந்துட்டு அங்கேயே ஒரு வீடு எடுத்து கொடுத்து அங்கேயே தங்கினீங்கன்னா தான் அந்த மக்களோட வாழ்வியல் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அங்கேயே தங்க வச்சுருந்தாங்க. அண்ட் கண்ணகி நகரில் இருக்க எல்லா மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. என்னோட பேர் கௌதம். ஸோ நான் இதில் சங்கர் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். 5 பேரில் ஒரு லீடு. இந்த படம் பார்த்திங்கன்னா பல தடைகளை தாண்டி, பல போராட்டத்தை தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தீனானாக்கு ரொம்ப நன்றி. இதில் முக்கியமாக தேவா சார் மியூசிக் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நிஜமாலே அவ்வளோ அழகாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்ட் டச்சாக இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கேயுமே போர் அடிக்காமல் தான் இருந்துச்சு. இந்த கண்ணகி நகர் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் போகும்போது ஒரு சின்ன பையன் இவ்வளோதான் இருப்பான். தர்மாண்ணா ஷார்ட் போயிட்டுருக்கு, பேப்பர் படிச்சுட்ருக்காரு. ஒரு சின்ன பையன் கிளாஸ் ஆகி போயிட்டுருக்கான். அந்த பையன் தம்பி ஷார்ட்பா அப்படின்றான். அந்த பையன் சொல்கிறான், நோ இருந்தா வீட்டாண்ட போயிட்டு வரேன், அம்மா கூப்பிட்றாங்கல்ல அப்படின்றான். நாங்களாம் பார்த்து ஷாக் ஆகிட்டோம். சரி தம்பி போப்பா பார்த்து போப்பா அப்படின்னு பொறுமையாக நின்று அமுச்சு விட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கால் ஹவரில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவே அந்த பையனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறாங்க. பிடிச்சிட்டு போங்க சார், சம்பளம் கேட்டால் எங்களே அடிக்க வரான்னு திட்டுறான் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அங்கே சில விஷயங்கள்லாம் தம்பெல்லாம் அடிச்சுட்டு என்ன கண்ணகி நகர்லேயே கண்ணகி நகர் படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நெகட்டிவிட்டி கிடையாது, இதில் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பசங்கள்லாம் வந்தாங்க. இந்த படம் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 20-30 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்துட்டு இந்த ஃபுல்லாக கண்ணகி நகருக்கே நீங்கள் லைட்டு ஃபேன்லாம் வாங்கி சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த மக்களுக்கு, கண்ணகி நகர் மக்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். ரொம்ப மன்னிச்சிருங்க எங்களால் அந்த படம்
சில ரொம்ப கஷ்டத்தில் பல போராட்டங்கள் தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு. எங்களால் அந்த டைமில் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும். நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இது மூலிமா கண்ணகி நகருக்கு எதனா ஒரு நல்லது நடக்கும். ரீசனாக கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த கண்ணகி நகரில் வந்து ஃபுல்லாக சீலிங்கில் தண்ணி ஊற்றி கீழெல்லாம் ஒரே தண்ணி, அந்த துணியெல்லாம் வச்சு துடைச்சிருந்தாங்க. குழந்தையெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. செவுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் அப்படியே கீழே கொட்டிட்டு இருந்துச்சு. இந்த படம் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த படத்துக்கு எல்லாரும் ஃபேமிலியை போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நன்றி. யாராச்சும் மிஸ் பண்ணி தான் நன்றி, மன்னிச்சிருங்க. இந்த மீடியா பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. என் பேர் பிரேம்குமார். சாரி, நானும் இந்த படத்தில் வந்து ஒரு லீட் ரோலாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். 6 பேரில் ஒருத்தராக. நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த படத்துக்கு ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அங்கேயே தங்கி, அங்கேயே படுத்து தூங்கி எழுந்து சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிகாஸ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். தழுவிய மாதிரி அவங்க கண்ணகி நகரில் என்ன படுறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்வாதாரம் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க நிறைய விஷயம், வேலையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப கீழ்பட்ட இடத்துலையும் கஷ்டத்துலேயும் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் முழுக்க முழுக்க வந்திருக்கு. நாங்களும் எங்களோட முடிஞ்ச எஃபெக்டை போட்டு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் இதனால் எதனா நல்லது நடக்கும்னு ஆசைப்பட்றோம். எங்களுக்கும் இதனால் எதனா நல்லது நடக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப நாள் முன்னாடி இது எடுத்த படம், அப்பயே வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வரல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராட்டம். அதெல்லாம் தாண்டி இப்போ தான் வந்திருக்கு. 8 இயர்ஸ். அப்பயே வந்திருந்தால் இது எப்படி இருந்திருக்கும் தெரியாது. பட் இப்பயும் நல்லா இருக்குது. எங்கள் ஹார்ட் ஒர்க்கு இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள்.